கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை ஊழி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கிருபையால் நம்மை பாதுகாத்து கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தினார். நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்தார், உடைத்து வைத்தார், போஷித்தார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தை ஆகஸ்ட் 2026 மாதத்தை காணும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்னென்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை, சொல்லணும் வாயை திறந்து, ஆண்டவராய் கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினாக்களை யாரும் தீர்க்க முடியாது, என் கூட ஏசப்பா இருக்கார் சொல்லி விசுவாச அறிக்கை செய்ய முடியாது. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அருமையாக நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். முதலாவது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். இரண்டாவதாக கணவன் மனைவி ஒருவருக்கு ஒரு துணையாக இருக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, என் தேவனாய் கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். எனக்கு யாருமே துணை இல்லை, எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், உற்றார் உறவினர் எல்லாம் மறந்துட்டாங்க என்று யோசித்து கொண்டிருக்கீங்களா? மறவாத ஒரு நேசர் உண்டு. நிச்சயமாகவே அவர்களை மறக்கவே மாட்டார். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் துணையாக இருப்பார். கவலைப்பட்டு கலங்காதீங்க, எனக்கு பெற்றோர் இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கீங்களா? அவர்தான் தாயும் தகப்பனமாயிருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாகிறார். சோர்ந்து போகாதீர்கள், இயேசு உங்களுக்கு துணையாக நிற்பார். அது மாத்திரமல்ல, லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, இங்கே வேதம் சொல்கிறது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், அதாவது 15 முதல் 17 மைல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 24 முதல் 27 கிலோமீட்டர். அங்கே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற தூரம் வந்து கேட்டிங்கன்னா 15 முதல் 17 மைல்கள். கிலோமீட்டர் கணக்குன்னு பார்த்தா 24லேருந்து 27 கிலோமீட்டர். அவன் கள்ளர் கையிலே அந்த மகன் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது அந்த கள்ளர் கையில் மாட்டிக்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே வேதம் சொல்கிறது, அங்கே குற்றுயிராய் கிடைக்கிற அந்த மனிதன், என்னை துணை செய்வதற்கு ஒருவரும் இல்லை, என்னை தூக்கி எடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. அப்பொழுது ஒருவர் வருகிறார், அவர் ஆசாரியன் அவனை கண்டு என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா, பக்கமாய் விலகி போனான் என்று வேதம் சொல்கிறது. 32ஆம் வசனம் சொல்கிறது, அந்த படியே ஒரு லேவியனும் என்ன பண்ணான்னா கண்டு பக்கமாய் விலகி போனான். எனக்கு அன்பான கர்த்தருடைய 33ஆம் வசனம் சொல்கிறது, சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்ல சமாரியன். எனக்கு அன்பான ஆசாரியனை விலகிட்டாரு, லேவியனை விலகிட்டாரு. ஆனால் சமாரியன் மாத்திரம் என்ன பண்ணாரா, உதவி செய்து எல்லா காரியங்களும் பொறுப்பெடுத்து கொண்டார். மேலும் ஏதாவது செலவாச்சு நான் பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்கிறார். அதே போல் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நல்ல சமாதானாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் விலகி போகிற தேவன் அல்ல. மனிதர்கள் நம்மை விட்டு விலகி விடுவார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியனும் என்ன போட்டு உதவி செய்ய முன் வரவில்லை, லேவியனும் உதவி செய்ய முன் வரவில்லை. சமாரியன் மாத்திரம் தான் என்ன பண்ணாரா, உதவி செய்ய. 2 பேரும் என்ன பண்ணார், விலகி போயிட்டார்கள். மலை போல் அந்த மழையை நம்பியிருந்து என்னை கைவிட்டு விட்டார்கள். உதவி செய்ய ஒருவரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்களா? அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். எனக்கு யாரும் உதவி இல்லைப்பா, ஆண்டவரே எனக்கு உதவிச்சுன்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். எல்லாரும் மறந்து விலகி போயிடலாம். நல்ல செல்வ செழிப்பு இருக்கும்போது தேடி ஓடி வருவார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது எல்லாரும் விலகி விடுவார்கள். விலகாத ஒரு நேசர் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். சில குடும்பங்களில் பார்க்கும் பொழுது குடும்பத்திலே சண்டைகள், பிரச்சனைகள், பல போராட்டங்கள், ஒரு சில காரியங்களை பார்க்கும் பொழுது கணவர் மனைவி வீட்டு வேறோடு போயிடுவார்கள். அந்த மகள் படுகிற பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. பிள்ளைகளை வைத்து கொண்டு என்ன செய்வது என்று சொல்லி வேதனைப்பட்டு அவள் கலங்கி கொண்டிருக்கார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வேலை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா? பிள்ளைகள் நீங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உதவி செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கணவர் பிரிந்து போயிட்டார் பிரதர்,
எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டான்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கீங்களா? நிச்சயமாகவே ஏற்ற ஒரு வேளையிலே கர்த்தர் கூட்டி கொண்டு வருவார். எனக்கு ஆண்டவராகி கர்த்தர் கடைசி வரைக்கும் துணையாயிருப்பார். அவரை மட்டும் உறுதியாக பிடிச்சுங்க. எல்லாரும் என்னை கைவிட்டு யோசிக்காதீங்க. கர்த்தர் நம்மை கைவிடாத ஒரு நேசர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் கடைசி வரைக்கும் நம்ம துணையாக இருந்து நம்ம நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் பூச்சி, இஸ்ரவேலின் சிறுகுட்டுமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நீ பூச்சியை போல இருந்து கொண்டு இருக்கலாம், எனக்கு அன்பான சிறு கூட்டமாக இருக்கலாம், பூச்சியை போல் நசிக்கலாம்னு யோசித்து கொண்டிருக்கலாம். நான் பூச்சியாக இருக்க நசிக்க போட்டு யோசித்து கொண்டிருக்கலாம். நீ சிறு கூட்டம் நசிக்கலாம் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பூச்சியை போல இருக்கலாம், சிறுமிப்பட்டு இருக்கலாம், பரியாசம் பண்ணப்படலாம், மக்கள் புறக்கணிக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஏற்ற சமயத்திலே கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். இரண்டாவதாக, என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? எனக்கு ஆக்கினை வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள், குற்றம் சுமத்துகிறார்கள், என்னை வேதனைப்படுத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கலங்க வேண்டும் சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி சொல்லி எங்கள் நோகடிக்கிறாங்க. என தாங்க முடியவில்லை. எனவே எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? எனக்காக யார் வழக்காடுவது என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? உங்களை ஆக்கினை வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். உனக்கு உதவி செய்வேன், கர்த்தர் நமக்காக உதவி செய்வார். நம்ம ஆக்கினை வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீதிபரனாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உண்மையை குற்றம் சுமத்தினாலும் என்னோட நீதியின் வலது கரத்தினாலும் யார் அவனை குற்றம் சொல்லி தேவையில்ல வார்த்தைகளை பேசினாலோ அவர் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு துணை செய்வது மாத்திரமல்ல, அவர் நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ சோர்ந்து போன பொய்யான குற்றச்சாட்டு சொல்லலாம், சொல்லி வேலை விட்டு உங்களை எடுக்கலாம், பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி வேலை விட்டு எடுக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். யார் பொய்யான குற்றச்சாட்டு வேலை எடுக்கலாம்னு நினைச்சாங்களோ அவர்களே வேலையை விட்டு நிற்கும்படியாய் கர்த்தர் வைப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை துணை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை துணையாக இருப்பார். இயேசு கிறிஸ்து விபச்சாரத்தை பார்க்கும் பொழுது பாவம் செய்து உண்மைதான், ஆனால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவள் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அவர் பாவத்தை மன்னித்தாரே. நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், எந்த ரகசிய பாவங்கள் செய்திருந்தாலும் இயேசுவிட்ட போய் சொல்லுங்க, ஏசப்பா நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்கப்பா, பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி குப்பை கொடுக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட பாவமாக சொல்லி மன்னித்து மறந்து விடுது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்காக துணை நிற்பார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களை மன்னித்து விட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஆண்டவரை மன்னித்து விட்ட பிறகு எந்த மனிதரோ எந்த காரியமோ நம்மை சேதப்படுத்தாது. ஆக்கினைக்குள்ளாக யாரும் தீர்க்க முடியாது. எல்லாரும் என்னை திட்டுகிறார்கள், ஆண்டவரே குற்றம் சாட்டுகிறார்கள் சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவர் ஒவ்வொரு நாள் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். யார் என்ன சொல்லலாம் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். அவர் செட்டுகளிலே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். செட்டுகளின் நிலையிலே அவர் மூடிக்கொள்வார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. God bless you. God be with you. Praise the Lord.